வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி 10ஆம் தேதி உள்ள மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஆப்ஷன் ட்ரேடருக்கு அதுவும் பையருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட். இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் எப்படி வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று இன்றைக்கும் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0909 இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து நேற்று உள்ளது. ஏன்னா இதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆக போகிறது. பட் எஸ்எக்ஸ் நிஃப்டிங்கிறது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும். எஸ்எக்ஸ் நிஃப்டி இதெல்லாம் இப்போ ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லைட்டான ஒரு சின்ன நெகட்டிவில் தான் இருக்குது. மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு 10% தான் குறைஞ்சிருக்கு. 0.1% தான் குறைஞ்சிருக்கு. ஒரு 17 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு மோஸ்ட்லி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் நிஃப்டி. ஸோ எஸ்எக்ஸ் நிஃப்டி ரொம்ப பெருசாக ஒரு கம்மி இல்லை, ஆனால் நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால நம்ம பேங்க் நிஃப்டியும் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இறக்கத்திலேயே ஓப்பன் ஆகும். நேற்று நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,551 அந்த ரேஞ்சில் தான் நேற்று போயிட்டு நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 17,526 க்ளோஸ் ஆச்சு நேற்று. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்கிறதுனாலையும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சின்ன ஒரு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவாக இருக்காது. பட் ஆனால் ஒரு சின்ன நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 புள்ளி இல்லை ஒரு 10 புள்ளி 20 புள்ளி கம்மியாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ 25 இருக்கிறதுனால 17,500 ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நெகட்டிவ் ஷேரில் இருக்கிறதுனால ஒரு ஆப்ஷன் பையர் செல்லர் முதல்ல ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஸ்டார்டிங் 915க்கு உள்ளே என்ட்ரு ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கீழே இந்த 17,470ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 10 மணிக்குள்ளேயே இந்த இதை டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ ஆஸ் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, நீங்கள் இப்படியா ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்போர்ட் டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே போகும்போது ட்ரேட் எடுத்திங்கன்னா அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து உடனே ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷத்துலேயே மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டையும் தாண்டி நம்ம நிஃப்டி ஒர்க் ஆக போகுதுங்கிறது அர்த்தம். ஸோ அப்பையும் வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் எடுக்காதீங்க. அதாவது நேற்று கொடுத்த ஹை இருக்கு இல்லையா, 17,550 அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடுங்க. அதோட நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,600 தான் இருக்குது. ஸோ இதை தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100 புள்ளி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று இந்த சப்போர்ட்டில் எடுக்கிறது, இல்லையா நேற்று ஹையை வந்து அதுமாதிரி மண்டே ஹையை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறது. இது ரெண்டுமே நல்ல ட்ரேடாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே நேற்று முடிஞ்சிருக்கு. நமக்கும் ஒரு சிம்பிளான ட்ரேடை தான் இன்றைக்கி கொடுக்கும். ஏன்னா இதுவும் ஸ்லைட்லி லோவாக தான் ஆகும். பட்டு இதோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரே சப்போர்ட் தான் 18,560. அதுக்கு கீழெல்லாம் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க போகுது. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். எப்போ வந்து ஹையை பிரேக் ஆகுது அப்படின்னு பாருங்கள். எஸ்டர்டே ஹையை பிரேக் ஆகுது. இப்போ 18,290 இருக்கு இல்லையா, இதை எப்போ பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். பிரேக் ஆகி ஒரு 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் எடுங்க. அது ஒரு 200 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இது நல்ல ஒரு 200 பாயிண்ட் ரேலி ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் வெயிட் பண்ணி அது ப்ரீவியஸ் ஹையை கிராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ட்ரேடுங்க. ஏன்னா இதுலேருந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுனால இங்கேருந்து தான் மேலே போய் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேடுங்க. தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.